Good morning students. In class la enna paakalamna capacitors in series. Okay, circuit diagram paathukalam. Idu romba simple ana diagram da. Oru voltage alladhu cell eduthu connect pandren. Cell ku in series வந்து 3 capacitors connect பண்ணிக்கிறேன். C1 C2 C3 ன்னு 3 capacitors connect பண்ணிக்கிறேன். இதோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து பாசிட்டிவ் ஆஃப் தி பிளேட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். C1 ஓட பாசிட்டிவ்லையும் இதோட நெகட்டிவ் எடுத்து C3 ஓட நெகட்டிவ் பிளேட்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் பிளேட்னா that is right side of the capacitor அல்லது right plates, right plate. இது நெகட்டிவ்னால தான் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. ஓகே, இது பாசிட்டிவ்னால தான் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது சார்ஜ் Q is the same for all capacitors. ஈச் கெப்பாசிட்டரில் எனக்கு சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்? வோல்டேஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா வந்து V is equal to Q by C. இல்லை கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகுது, 3 கெப்பாசிட்டன்ஸுமே வேரி ஆகுது வேல்யூ. அப்போது சார்ஜ் சேம் அப்படின்னா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ V1 equal to Q by C1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். Q by C1. V2 is equal to voltage across the second capacitor. V2 is equal to Q by C2. V3 is equal to Q by C3. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ டோட்டல் வோல்டேஜ் V is equal to V1 plus V2 plus V3. இப்போது டோட்டல் வோல்டேஜ் வந்து Q by CS போடுறேன். CSங்கிறது சின்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், இதை வந்து CS நோட் பண்ணிக்கிறேன். Q by C1, Q by C2, Q by C3. இப்போ Q வந்து காமனாக இருக்குது. ஸோ Qவை வெளியில் எடுத்துகிட்டு 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 நோட் பண்ணிக்கோ. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே எனக்கு Q காமன், ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இப்போது CS தான் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். நீ கேல்குலேட் பண்ணுறது ரெசிப்ரோக்கல். ஸோ ஃபைனலில் வந்து சிஎஸ்க்கு வந்து கேல்குலேட் பண்ணுற வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு அதை தான் சிஎஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, இட் ஷுட் பி லெஸ் தென் ஈச் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். சரி, இட் ஷுட் பி லெஸ் தென் C1, இட் ஷுட் பி லெஸ் தென் C2 அண்ட் இட் ஷுட் பி லெஸ் தென் C3. ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை ஒரு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோ அல்லது ஒரு செக் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோ. அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல். இதில் ஒரு செல் எடுத்து கனெக்ட் பண்ணிடுறேன். இதுக்கு 3 கெப்பாசிட்டர்ஸை இன் பேரலல் கனெக்ட் பண்ணுறேன். சரியா, C1 C2 C3. இப்போது இதே வோல்டேஜ் தான் இதுக்கு அக்ராஸாக இருக்கும். சரியா, ஸோ வோல்டேஜ் சேம். இந்த மாதிரி பேரலில் கனெக்ட் பண்ணேன்னா இதோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து லெஃப்ட் சைட் பிளேட்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதோட நெகட்டிவ் எடுத்து ரைட் சைட் பிளேட்ஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இதோட நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துல சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அப்போது சார்ஜஸ் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். எப்படி Q1 is equal to C1V, இங்கே Q2 is equal to C2 into V, இங்கே Q3 is equal to C3 into V. இப்போ டோட்டல் சார்ஜுங்கிறது Q is equal to Q1 plus Q2 plus Q3. ஸோ லெஃப்ட் சைடு Qக்கு CP into Vன்னு எடுத்துக்கிறேன். Cங்கிறது parallel capacitance, அதனால் சரியா, that is equivalent resistance for the capacitors connected in parallel அப்படிங்கிறனால CP. C1V, C2V, C3V இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். காமன் டேர்ம் V வெளியில் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு CP is equal to C1 plus C2 plus C3. இப்போது இந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஈச் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் C1, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் C2 அண்ட் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் C3. ப்ராப்ளம்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது இதை ஒரு செக் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.